சுட சுட மண் சட்டி மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஸ்ரீ பேசுகிறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எஸ் லைஃப். நார்மலாக நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நான் திரும்ப சொல்ல விரும்பலை. அந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நமக்கு தேவையான மசாலாஸ் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் மட்டனையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் நீங்கள் வந்து தேவையான அளவு ரைஸை போட்டுட்டு அதில் நீங்கள் தண்ணி ஊற்றி அதில் தயிரும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அது வச்சுடுங்க. சைட் பை சைடு வந்து கேஷ்யூ நட்ஸும் ட்ரை கிரேப்ஸும் நல்லா நெய்யில் வறுத்துட்டு பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறமா அதில் வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்காக, டீடாக்ஸ் பண்ணுறதுக்காக ஆக்சுவலி இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டுட்டு அதில் நல்லா கமன்னு வாசம் வர அளவுக்கு நெய்யை ஊற்றிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருந்த கேஷ்யூ நட்ஸு, ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் போட்டுட்டு அதை இன்னும் அந்த டேஸ்ட்டை வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம தம் போட போகிறோம். தம் போடுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு பிளேட் வச்சுட்டு நம்ம விறகடுப்புலேருந்து எடுக்கிற தணலை வந்து அதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா அருமையான ஒரு தம் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடும். அந்த மாதிரி மெத்தட் தான் நம்ம இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கோம். அந்த தம் பிரியாணி நீங்கள் நார்மலாக பண்ணுற பிரியாணி, அதாவது நார்மல் வெசலில் பண்ணுற பிரியாணிக்கும் மண் சட்டியில் பண்ணுற பிரியாணிக்குமே நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் இந்த மாதிரி தம் போட்டு பண்ண பிரியாணியோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. அது ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் அதை கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே வந்து கருவேப்பிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. இந்த பிரியாணியை சாப்பிட்டுட்டு வேறு லெவலில் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டு. அந்த பிரியாணியை ஒரு முழு முட்டையோட ப்ளஸ் ஒரு வாழைப்பழம், எனக்கு பிரியாணி சாப்பிட்டா கண்டிப்பாக ஒரு வாழைப்பழம் வேணும். ஸோ அதுக்காக ஒரு வாழைப்பழத்தோடு சாப்பிட்டேன். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எஸ்எஸ் லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.